குக்கு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட வாசஸ்பதி ஐயா திரு பரத்ராஜ் அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கங்க. அன்பார்ந்த குக்கு பக்தி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான வணக்கங்கள். ஐயா, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சனி வக்கர பயிற்சி அப்படி அதை பார்க்க போகிறோம். இந்த சனி வக்கர பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்னென்ன நல்லதுகள் என்னது கெட்டது நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஐயா, முதல்ல சனி பகவான்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 கிரகங்கள்லேயும் ரொம்ப ஸ்லோவஸ்ட் பிளானட்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். அதாவது பார்த்தீங்கன்னா தினப்படி பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் சந்திரன். 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி சந்திரன் ராசி கட்டத்திலிருந்து மாறுவார். அவர் அதிசீக்கிரமான கிரகம்னு சொல்லப்படுற கிரகம். அதே மாதிரி ரொம்ப நிதானமாக பிரயாணிக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் பார்த்திங்கன்னா ரொம்ப காலதாமதமாக பிரயாணிக்கக்கூடிய மந்தகாரகன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். கர்மகாரகன், தர்மகாரகன், மந்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போது வக்ர நிலைக்கு போகிறார். வக்ர நிலைன்னா என்னென்னா, முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராசியினுடைய இணைப்பின் வழியாக ஒரே ராசியில் 2 கட்டத்துக்கு வரக்கூடிய ராசிகள்லாம் இருக்குது. அதாவது ஒரே நட்சத்திரம் பின்ன நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திரம் 2 கட்டத்தில் பிரயாணிக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்கும்போது அது வக்கரத்துக்கு அடுத்த கிரகத்துக்கு வரும். ஆனால் இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே வக்கரகதி அடைகிறார். அதாவது மீனராசிலேயே வக்கரம் பெறுகிறார். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 138 நாட்கள் வக்கர நிலையிலே இருக்கிறார். சுமார் 4 மாத காலங்கள்னு சொல்லக்கூடிய 138 நாட்களுக்கு சனி பகவான் வக்கர நிலைக்கு போகிறார். 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்கர பயிற்சிக்கு உட்பட்டு, அதே போல் 10ஆம் தேதி 12ஆம் மாதம் 2026 அன்னைக்கு நிவர்த்தி அடைகிறார். இப்போ இந்த வக்கரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பேங்க் மேனேஜரே வச்சிங்களேன். காலையில் அந்த பணிக்கு வரும்போது ரொம்ப ஆனந்தமாக வருவார். வெயிலுடைய தாக்கம் இந்த மதிய உணவுக்கு முன்னாடி 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான பணியக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் கொஞ்சம் கோபமாகவே இருப்பாங்க. ஒரு பக்கம் பசி, இன்னொன்று கோபம், வேலையினுடைய சுமை ஜாஸ்தி, அந்த மாதிரி தான் சொல்லலாம். இவர் கொஞ்சம் கோப நிலையில் செயல்படுத்தக்கூடிய கிரகமாக மாறி வருகிறார். இவருக்கு நேர் எதிர்பாகத்தில் சூரியன் பிரயாணிக்கும் போது சனி பகவான் வக்ர பயிற்சியாக மாறி பல்வேறு விதமான விஷயங்களில் ஈடுபாடுகள் தருவது இல்லாமல் சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும், தீமைன்னு சொல்ல முடியாது, சுமாரான பலன்களை தந்து பல்வேறு விதமான அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தா போல சனி பகவான் நீதி நெடுமானாக செயல்படுவார். அடுத்து துலாம் ராசி. ஐயா, அன்பார்ந்த துளாராசினியர்களே, 6ஆம் இடத்திலே வக்ரம் பெறுகிறார் சனி பகவான். 6க்குரியவன் 6ஆம் இடத்திலே இருந்து, அதாவது உங்களுக்கு 4-5க்குரிய கடவுள் 6ஆம் இடத்திலே வக்ரம் பெறுவது என்பது சில நேரங்களிலே உங்களுக்கு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய தன்மையை தவிர்த்து கொள்வது. அதோடு மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்யும்போது நோய்களையும் எதிரிகளையும் குறைப்பார். கடன் பிரச்சனை சற்று அதிகரிக்கும். அதே போல் புதிய தொழில்களும் தொழில் நாளுடைய முன்னேற்றங்களும் உங்களுக்கு இனிமையான சூழலை தரும். உற்றார் உணர்விடத்திலே நல்ல மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு சேரும். எல்லா விஷயத்திற்கும் ஆழ்ந்து ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுக்கும் போது உங்களுக்கு நல்ல லாபமும் வெற்றியும் தரக்கூடிய பல்வேறு விதமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதே போல் சொந்த தொழில் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை தரும். அதே போல் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஈடுபடுத்தும் போது இறை வழிபாட்டுடன் சேர்ந்து அதற்கான முயற்சியை செய்யும்போது உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் சேரும். எதிர்பார்த்த வெற்றி செய்திகளும், அதே போல் சில நேரங்களிலே உங்களுக்கு கனவு இல்லத்தை கட்டக்கூடிய வாய்ப்பும், அதே போல் பொழுதுபோக்கு நிலையங்கள், கேளிக்கை கொண்டாட்ட பூங்காக்கள் போன்றவற்றையெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய சிறப்பும், நீண்ட நெடுந்தூர பிரயாணங்களும் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு பாக்கியங்களும் சேர்கிறது. 6ஆம் இடத்திலே அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான ஆதாயங்கள் தருவதோடு இல்லாமல் 5க்குரியவனும் 4க்குரியவனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எதிர்பாராத பூர்வ ஜென்ம பந்தத்தையும் பூர்வீக சொத்துக்களையும் உங்களுக்கு இனிமையான முறையிலே இந்த 4 மாதத்திலே சிறப்பான விஷயங்கள் நடைபெறும். அதே போல் உடல்நிலையிலே சற்று கவனம் தேவை.
சில உடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதே போல் உடல் சோர்வையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் அதிகாலையிலே எழுந்து உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு மிகுந்த சிறந்த பலனை தரும். விருச்சிகம் ராசியா? அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சனி பகவான். 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கூடிய சனி பகவான் 3க்கும் 4க்கும் உடைய கடவுளாகிய சனி பகவான் உங்களுக்கு 5லே வக்ரம் பெறுகின்றார். 5ஆம் இடத்திலே வக்ரம் பெறும்போது சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் சார்ந்த இன்ட்ரெஸ்ட், விளையாட்டுத் துறையிலே சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஆதாயங்களும் வெற்றிகளும் தரும். அதே போல் உடல்நிலையிலே போன்ற விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடும் போது நல்ல வெற்றிகரமான விஷயங்கள், தங்க கோப்பைகள் போன்றவற்றை விஷயமெல்லாம் ஏற்படலாம். உடல் பயிற்சி, அதன் சார்ந்த விஷயங்கள், ஓட்டப்பந்தயம் போன்றவற்றை விஷயம்லாம் உங்களுக்கு நல்ல விதமான முறையிலே சம்மந்தப்படும். இராணுவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு வெற்றி செய்திகளும் வந்து சேரக்கூடிய நிலை. அதே போல் தொழில் செய்யக்கூடிய, சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும், சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஜனவசீகரம் என்று சொல்லக்கூடிய தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய வசீகரண தன்மையும் அதே போல் நல்ல ஒற்றுமையான விஷயங்களும் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே உங்களுக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரலாம். எனவே சற்று உங்கள் உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் கணவன் மனைவிடத்திலே நல்ல கருத்து வேறுபாடுகள் நீங்கி புத்திர சந்தான பாக்கியங்கள் ஏற்படும், லக்ஷ்மி கடாட்சங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விதமான ஆதாயங்களும் நீண்ட இன்பமான விஷயங்களும் ஏற்படக்கூடிய தன்மை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதும் சிறப்பான விஷயம். 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பல்வேறு விதமான ஆதாயங்களும், எதிரிகளுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்து அதன் மூலியமாக உங்களது பேர் புகழை வானுயர செல்லக்கூடிய ராசியாக அமையப்பெறக்கூடியது விருச்சிக ராசி. அடுத்து தனுசு ராசி நேயர்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகிறார் சனி பகவான். 4ஆம் இடத்திலே வக்ரம் பெறுவதால் உங்களது தாயார் உடல்நிலையை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 4ஆம் இடம் என்பது மாத்ரு சுகஸ்தானம் என்பதால் தாய் வழி உறவினர்களுக்கு சில நேரங்களிலே சில உபாதைகள் வரலாம். அதே போல் சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் தொழில் முன்னேற்றங்கள், சில பிரச்சனைகளோடைய தொழில்கள் நடந்து பிறந்தாலும் அதை தவிர்த்து கொண்டு நீங்கள் உங்களது செயல்பாட்டிலே கவனத்தை செலுத்தும் போது நல்ல ஆதாயங்களும் வெற்றி தரக்கூடிய விஷயங்களும் ஏற்படுகிறது. அதே போல் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் வெற்றிகளும் வந்து சேரும். வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சுப விரயங்கள் ஏற்படும். அதே போல் உற்றார் உறவினரிடத்திலே நட்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள், நல்ல லாபங்கள், வீடெங்கும் மாயிலை தோரணம் கட்டி விழாக்கள் நடக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. கடன்பட்டும் தொல்லை, கல்யாணம் பண்ணியும் சந்நியாசம் என்பது போல சில நேரங்களிலே உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் உங்களது முயற்சியிலே கவனத்தை செலுத்தும் போது வெற்றியும் பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் கணவன் மனைவியிடத்திலே சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு இன்பமான சூழ்நிலை வந்து சேர்கிறது. உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவும் தனவரவும், உடல்நிலையிலே ஆரோக்கியம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நிலையிலே மார்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து கொள்ளுங்கள். உடல் ரீதியாக சில ரணங்கள் வலிகள் ஏற்படலாம். எனவே உங்களது உடல் ரீதியாக பாதிப்பை தவிர்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. அடுத்து மகரம் ராசி நேயர்களுக்கு. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ராசியாதிபதியே ராசிக்கு 3லே வக்ரம் பெறுகின்றார். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நீங்கள் உங்கள் ராசிநாதன் 3லே வக்ரமடைந்து பல்வேறு விதமான இன்பமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்றார். சில நேரங்களிலே தைரிய குறைவால் நீங்கள் தவிர்த்த கான்ட்ராக்ட் போன்றவற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் தொழிலினுடைய முன்னேற்றங்கள் அபிவிருத்தியாகும். பொருளாதார நிலை மேம்பாட்டடையும். வங்கியிலே சில கணக்குகளை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஆகையால் சில பிரச்சனைகள் வரலாம். வருமான வரித்துறை சார்ந்த நபர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் வந்து சேரும். அதே போல் தங்கம் வெள்ளி போன்றவற்றை விஷயமெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களும், அதே போல் அசையும் சொத்துக்கள் வந்து சேரும். அதே போல் எதிர்பார்த்த இடங்களிலே உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ராசியாக அமையப்படுகிறது. இதனால் வரை இருந்த 7.5 சனி உங்களுக்கு நிவர்த்தி அடைந்து சனி பகவான் வக்கரமடைந்து அதே போல் சொந்த நட்சத்திரத்திலே வக்கரமடைவதால் உங்களுக்கு நல்ல லாபங்களையும் ஆதாயங்களும் தர உள்ளார்.
நீங்கள் மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. பெண்களால் பிரச்சனைகள் வரலாம், எனவே கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. அடுத்து கும்பம் ராசி நேயர்களுக்கு. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்திலே வக்ரம் பெறுகிறார் சனி பகவான். ராசிநாதன் 2லே வக்ரம் பெறும்போது மன தைரியம் என்பது குறைத்துவிடும். அதே போல 7வே சனியின் பாதிப்பும் உங்களுக்கு இருந்து வருவதால் சில விஷயங்களிலே கவனத்தை சரிபார்த்து கொள்ளுங்கள். அதே போல சில இடங்களுக்கு சென்று வரும்போது நீங்கள் சற்று கவனமாக இருங்கள். மேடை பேச்சாளர்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாய் அமையப்பெறும். அதே போல தொழில் முன்னேற்றங்களும் நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாக்கு கொடுக்கும்போது கவனித்து கொடுங்கள். உங்களால் செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை மட்டுமே தொழிலாளர்களிடத்திலே சொல்லுங்கள். அதே போல் தொழில் முன்னேற்ற பாதையில் சென்று வரும் அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழிலிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உத்தியோகத்திலே ப்ரமோஷன் கிடைக்கும். அதே போல் சில நேரங்களிலே வருமானம் என்பது காலதாமதமாக வரக்கூடிய ஒரு நிலைமை. பொருளாதாரத்திலே நிதி நிலைமையிலே சில மாறுபாட்டுகள், அதீத செலவுகள், அதே போல் பெற்றோர்களுடைய உடல்நிலை பாதிப்புக்காக மருத்துவ செலவு, குழந்தைகளுடைய படிப்பு செலவு என்பது போல வரவுக்கு மீறிய செலவு இருப்பதால் சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிக மிக சிறப்பாக அமையப்பெறுகிறது. உடல் ரீதியாக மனக்குழப்பமும் மன தைரியத்தையும் நீங்கள் வரவைத்து கொள்வது, மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்வது, முழு முயற்சியாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடாக செய்வதும் பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரும். மீனம் ராசி. மீனராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இது நாள் வரை இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இருந்த 7ரை சனி பாதிப்பும் சில உடல்நிலை பாதிப்பும், அதே போல் ஏற்கனவே சில பேருக்கெல்லாம் தொழிலினுடைய நலிவு, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருப்பது, கம்பெனியிலிருந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்றக்கூடிய மன துக்கங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து சேர்கிறது. ராசிநாதனாகப்பட்டுகிற குருவினுடைய பார்வை உங்களுக்கு வக்ரம் பெறக்கூடிய சனியின் மீது படும்பொழுது குரு சண்டால யோகம் என்பது வந்து சேர்கிறது. ஆகையால் வக்ரம் பெறக்கூடிய கிரகமாகப்பட்டது சுபகிரகத்தினுடைய பார்வையிலே நடக்கும்போது உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை ராசி மண்டலத்தை கைவிடாமல் 9ஆம் பார்வையில் பார்ப்பது மிகவும் சிறப்பு. அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள், தனவரவுகள், ஆதாயங்கள், சுபவிரயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே சுமாரான பலன்களை வந்து அமையப்பெறக்கூடிய நீங்கள் இந்த 4 மாதங்களிலே 7ரை சனியிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான சூழ்நிலையிலே எதிர்பார்த்த பணவரவும் ஆதாயம் வந்து சேரும். எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாய் அமையப்பெறும். அதே போல் பொருளாதார நிலையிலே மேம்பாட்டு, எந்த ஒரு செய்தியை செய்யும்போது உங்களுக்கு வெற்றிக்கான பாதை இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது. இந்த 4 மாதங்களிலே புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் செயல்பாடு செய்வது உங்களுக்கு ஒரு இனிமையான விஷயங்களை தரும். சனிபகவானுடைய பேராற்றல் உங்களுக்கு இந்த 4 மாதத்திலே நல்ல விஷயங்களை செய்வ இருப்பதால் சிவாலயத்திற்கு சென்று பல்வேறு விதமான பூஜைகள் செய்து உங்களது பிரச்சனைகள் தீர்த்து கொண்டு உங்கள் சுயஜாதகத்தின்படி தசாபுக்தியின் பேரிலே சில விஷயங்கள் எல்லாம் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சுபமான நாள் அமையப்பெறுகிறது.